அப்படி 8 தினத்தனியிலே அண்ணரை பார்த்துவிட்டு திரும்பி வருவேன் என்று உரைத்த அந்த அர்ஜுன் தான் சுபத்திரியிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு தன்னுடைய அண்ணன் தர்மபுரியை பார்ப்பதற்காக அரண்மனைக்கு வருகிறார். அப்படி வருகின்ற அந்த அற்புதமான நேரத்திலே ஒரு முருகன் பாடல் நமது ஜெகதீஷ் மாப்பிள்ளை அவர்களும் அந்த அர்ஜுனன் தர்மபூபதி சொல்கிறார், இப்படி நீ இல்லாத நேரத்திலே உன்னுடைய மகன் புலேந்திரனுக்கு நோய்வாய்ப்பட்டுள்ளான். ஆதலால் அந்த சனி நோயை தீர்க்க வேண்டும் என்றால் பவள ரதம் செய்ய வேண்டும். அந்த பவள ரதத்தை செய்வதற்கு சேரம்பு மகாராஜாவுடைய சொந்தமான காடுகளிலே பவளம் விளைகின்றது. அதை எடுத்து வர வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்று தர்மபூபதி சொல்லும் போது அர்ஜுனன், என்னதான் நாம இவ்வளவு வில் வித்தில அர்ஜுனன் என்கிற பேரே நம்மளுக்கு தான் சொந்தம், அப்படியே இருந்தாலும் இந்த மனைவியை பார்க்க போறதுன்னா கொஞ்சம் தொடர் நடுக்குது. அப்படி என்ன பண்றது? கலெக்டர் கொண்டாட்டினாலும் கால்நகல் போட்டு தான் வருவோம். கலெக்டர் நடிக்கிட்டு தான் நிற்க முடியும். இது இயல்பு அப்படித்தானா? மஞ்சு மாம்பழம் எப்படித்தான் குப்பி விலை வர வரைக்கும் அந்த பக்கத்துல நான் என் பொண்டாட்டியை அப்படிங்குவார்.
அங்க வந்ததுக்கு அப்புறம் ராஜி பழைய சோறு இது இருக்குதா அப்படி எந்த மாமனிதனாக இருந்தாலும் அவரவருடைய அகத்திலே அந்த அரண்மனையிலே இல்ல நாங்க எதுக்கு வந்தப்போ கடமை செட்டு வேலையா அந்த வேலையை சிறப்பா செஞ்சாச்சு. நீ வேற ஒன்று வேண்டாம். அப்படி சொல்லுகின்ற போது என்னதான் நாம் மாமன்னனாக இருந்தாலும் அன்னையிடத்தில் செல்லுவது கொஞ்சம் சிரமமா இருக்கிறது. அதனால துணைக்கு தன்னுடைய மாமச்சன் எல்லாம் மலையேற முடியுமா? முடியாது. அதே போல நமது மைத்துனர் கிருஷ்ண பரமாத்மாவை துணைக்கு அணைக்கலாம் என்று சொல்லி கபடதாரியை கிருஷ்ண பரமாத்மாவை துணைக்கு அணைக்கிறார். எப்படி என்று கேட்டால் செய்யார் தன்னானே நானே தானே நானே தானே நானே ஸ்ரீராம சந்திரனே ஜெய ராம சந்திரனே ஸ்ரீமன் நாராயண பள்ளிகளும் மாடி கிருஷ்ணமாயவனே அன்புடனே நான் அழைத்தேன் நான் அழைத்தேன் அன்புடனே நான் அழைத்தேன் தேவடியால் பெற்றெடுத்த தேவாதி தேவானே தெரிவு செய்ய நான் அழைத்தேன் கல்லை பெண்ணாக்கி வைத்த கார்மூட்டில் வந்தானே கண்டிப்பா நான் அழைத்தேன்